மொத கொஸ்டின் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அந்த ப்ராப்பர்ட்டிக்குன்னு சொல்லிட்டு ப்ராப்பரான டெஃபினேஷன் தேவைப்படுது. ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்ற அதுக்கு ப்ராப்பரான டெஃபினேஷன் தேவைப்படுது. சே எலாஸ்டிசிட்டி, பிளாஸ்டிசிட்டி, டக்டிலிட்டி, malleability. தெரியலனா கொஸ்டின் மட்டும் எழுதிக்கோங்க, அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கலாம். brittle, creep, அட்லீஸ்ட் இந்த 6 ப்ராப்பர்ட்டிக்கான டெஃபினேஷன் உங்களுக்கு தெரிஞ்ச டெஃபினேஷன் எழுதுங்க குயிக்கா. பட்டு எழுதுங்க. கேமரா ஆன் பண்ணலாம் பரவாயில்ல, எழுதுங்க. இன்னைக்கான ஆர்சிசி கிளாஸ் ஸ்கெடியூல் பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு 2 to 6 pm 2 pm to 6 pm ஆர்சிசியை நீங்க படிக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய நேரம் கொடுக்குறேன். ஒய்சிடி கம்ப்ளீட் பண்ணிடுங்க. பீம்ஸ் What is instantaneous stress or true stress? True stress, instantaneous stress அப்படின்னா என்ன? Stress strain diagram. For mild steel. Young's modulus, shear modulus, bulk modulus, 3 modulus இருக்கு. EGK, can you explain EGK? EGK mu பேசிக்கான ஃபார்முலாஸ். ஈனா என்ன, ஜீனா என்ன, கேனா என்ன, மியூனா என்ன, அதை கனெக்ட் பண்ணக்கூடிய ஃபார்முலாஸ் என்ன? 4 ஃபார்முலா இருக்கும். ரிலேஷன் பிட்வீன் EGK மியூ,
4 ஃபார்முலாஸ். அந்த 4 ஃபார்முலா என்ன அப்படின்றத எழுதுங்க. E, G, K, mu. And then அடுத்த கொஸ்டினா E, G, K. இத அசெண்டிங் ஆர்டர்ல எழுதுங்க. யார் அதிகமா வருவாங்க இல்ல யார் கம்மியா வருவாங்க அந்த ஆர்டர்ல எழுதுங்க. கேமரா ஆன் பண்ண முடியாதுன்னு ஒரு ஆள் தான் எனக்கு எக்ஸ்கியூஸ் கேட்டாங்க. மற்றவங்களாம் ஆன் பண்ணலாம்ல. ஆர்டியை தவிர மற்றவங்களாம் ஆன் பண்ணலாம்ல. ஆன் பண்ணி எழுதலாமே. எழுதுறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. என்ன எழுதுறீங்கன்னு தெரியணும்ல எனக்கு. எழுதும் போது ஸ்டக் ஆகுதுன்னா அது உங்களுக்கு தெரியல இல்ல சரியா தெரியலன்னு அர்த்தம். பெண்ணோட கலரை சேஞ்ச் பண்ணணும்னு அர்த்தம். எழுதும் போது டாப் ஆஃப் மைண்ட்ல இருந்து ஒரு சில விஷயம் வரலன்னா பெண்ணோட கலரை சேஞ்ச் பண்ணணும்னு அர்த்தம். இவ்வளவு கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் வரைங்க குயிக்கா. எழுதுறவங்க சக்சஸா அப்டைன் பண்றாங்க. அகாடமி ஆரம்பிச்சு ஒரு 2 இயர்ஸ் ஆக போகுது. இந்த ஆகஸ்ட் 30 வந்தா. இதுவரையும் நான் அப்சர்வ் பண்ணது என்னன்னா, யாரெல்லாம் எழுதி எழுதி படிக்கிறாங்களோ அவங்க வேகமா சக்சஸ வந்து ரீச் ஆகுறாங்க. எழுதி படிக்கிறப்ப மனப்பாடம் அப்படின்றது வேஸ்ட். ஒரு ஆள் சொல்ல ஒரு ஆள் எழுத அது ஒரு விதமான சக்சஸ் கொடுக்கும். ஓகேவா? பெண்ணோட கலரை சேஞ்ச் பண்ணி எந்த இடத்துல நீங்க தப்பு பண்ணீங்களோ அதை மட்டும் தான் நீங்க ரிவிஷன் பண்ணணும். ஒவ்வொரு நாளும் அந்த வீக் ஜோனை தான் நீங்க ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அதை விட்டுட்டு எது வீக் எது ஸ்ட்ராங்னே தெரியாம நீங்க மாட்டுன்னு பண்றது வேஸ்ட். ஓகேவா? ஒரு டேபிள் வரையணும். அந்த டேபிள் என்ன டேபிள் அப்படின்றத நான் சொல்றேன். அதான் 6வது கொஸ்டின். வாட் இஸ் த டேபிள் மீன்ஸ் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட், டோட்டல் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட், இண்டிபெண்டன்ட் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட். அந்த மெட்டீரியலுக்கான ப்ராப்பர்ட்டியை பொறுத்து அந்த மெட்டீரியல் இஸ் ஹோமோஜினியஸ் அண்ட் ஐசோட்ரோபிக், ஹோமோஜினியஸ் அண்ட் ஹாட்ரோதோபிக், ஹோமோஜினியஸ் அண்ட் அனைசோட்ரோபிக். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த ஹோமோஜினியஸ்னா என்ன, ஐசோட்ரோபிக்னா என்ன, ஆர்த்தோட்ரோபிக்னா என்ன, அனைசோட்ரோபிக்னா என்னன்றத ஒரு டயக்ராம் அல்லது ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் மூலமா எக்ஸ்பிளைனும் பண்ணிடுங்க. டோட்டல் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட், நம்பர் ஆஃப் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் சொல்லுவோம். இண்டிபெண்டன்ட் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் ரெண்டுத்தையும் எழுதுங்க குயிக்கா.
ஒரு பஃபர் ஜோன் மாதிரி டைம் கொஞ்சம் அதிகமாக கொடுக்குறேன், வேகமாக எழுதுங்க. ஸ்ட்ரெஸ் விசஸ் ப்ரெஷர். ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ப்ரெஷருக்கும் இடையில இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன? ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ப்ரெஷருக்கும் இடையில இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன? ஹூக்லா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஹூக்லா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. பார்ல பீன்ற லோடு ஆக்ட் ஆகும் பொழுது வாட் இஸ் த டெல்டா எல்? எலாங்கேஷன் என்ன? elongation due to self weight. If cross section area of the bar is doubled, then elongation due to self weight will be. elongation என்ன ஆகும்? If the cross section area of the bar is double, then what will be the elongations? ரெண்டுமே 11வது क्वेश्चन தான். If all dimension, not only cross section, if all dimension of bar double, then what will be the elongation due to self weight? டபுள் டைம் ஆகுமா, இல்ல ரிமைன்ஸ் சேமா, இல்ல ஆஃப் டைமா குறையுமா, 4 டைம்ஸா இன்க்ரீஸ் ஆகுமா? elongation due to external load, elongation due to self weight, elongation due to self weight. If the area is double, elongation due to self weight. If the all dimensions will be doubled.
if combination ஒரு பார் இருக்கு, அந்த பார்க்கான செல்ஃப் வெயிட் W, அப்ப செல்ஃப் வெயிட் Wன்றத உள்ள மென்ஷன் பண்றேன். இப்போ அந்த பார்ல லோட் ஆக்ட் ஆகுது, தட் லோட் ஆல்சோ ஈக்குவல் டு தி செல்ஃப் வெயிட். செல்ஃப் வெயிட்டுக்கு ஈக்குவலா லோட் ஆக்ட் ஆகுது. if P is load applied on the bar, that is equal to the self weight of the bar. அப்ப due to self weight PL by AE, அதுல மாற்று கருத்தே இல்ல. PL by AE இது வந்து due to external load. அப்ப WL by AE, ரைட். இது வந்து எக்ஸ்டர்னல் லோடு, ஏன்னா P தான் W. டியூ டு செல்ஃப் வெயிட் lambda L square by 2E. The lambda is weight per volume. Weight divided by volume A into L into L square divided by 2E. L square get cancelled. So that W divided by 2AE மேல L, WL by 2AE. You just simply add WL by AE, WL by 2AE. Just simply add. Due to self weight, due to external load, என்ன கேக்குறாங்கன்னு பாருங்க, ரெண்டுத்தையும் தனித்தனியா கண்டுபிடிச்சு ஆட் பண்ணுங்க, அவ்வளவுதான். If they are asking external load equal to half of the self weight, external load equal to half of the self weight, அப்ப என்ன ஆகும்? குயிக்கா எழுதுங்க. எக்ஸ்டர்னலா ஆக்ட் ஆகுற லோடு செல்ஃப் வெயிட்ல பாதி. செல்ஃப் வெயிட் W மா, அப்ப செல்ஃப் வெயிட்ல பாதி W by 2 மா. எக்ஸ்டர்னல் லோட் P which is equal to W by 2 மா. PL by A னா W by 2 L by AE மா. செல்ஃப் வெயிட் என்னமா? செல்ஃப் வெயிட் தான் W மா. lambda L square by 2E ஃபார்முலா மா. lambdaக்கான அர்த்தம் என்னமா? வெயிட் per வால்யூம் மா. செல்ஃப் வெயிட் per வால்யூம். W by வால்யூம்க்கான வேல்யூ என்ன? A into L, ஏரியா into கிராஸ் செக்ஷனல் ஏரியா into லென்த், வால்யூம். எழுதுங்க கமான். இது தனித்தனியா கண்டுபிடிச்சு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ண அந்த வேல்யூ ஆப்ஷன்ல இருக்கான்னு பார்க்கணும். elongation in the tapered bar, question number 13. tapered barனா இங்க ஒரு டயா இருக்கும், இங்க ஒரு டயா இருக்கும், D2 D1 வெச்சுப்போம். what is the elongation in the tapered bar? elongation in the conical bar. எல்லாத்துலயுமே செல்ஃப் வெயிட் பத்தி பேசல. இப்ப நான் எலாங்கேஷன் சிம்பிளா கேக்குறேன், எக்ஸ்டர்னல் லோட் ஆக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். புரியுதா இல்லையா? எக்ஸ்டர்னல் லோட் ஆக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஃப்ரஸ்டம் இதுல எக்ஸ்டர்னல் லோட் ஆக்ட் ஆகுது, இதுல எக்ஸ்டர்னல் லோட் ஆக்ட் ஆகுது. அந்த எக்ஸ்டர்னல் லோடுனால என்ன எலாங்கேஷன்ஸ் வரும் அப்படின்றத சொல்லுங்க. கோனிக்கல் பார்க்கு மட்டும் டியூ டு செல்ஃப் வெயிட் ஆல்சோ, கோனிக்கல் பார்க்கு மட்டும் ரெண்டுமே கண்டுபிடிங்க. எக்ஸ்டர்னல் லோட்,
and as well as due to self weight. Both I want. இரண்டும் வேண்டும். Poisson ratio. Poisson ratio. Explain. Negative Poisson ratio. Mu என்ன, negative mu என்ன. And then Poisson ratio for the concrete. Poisson ratio for the steel. Ratio for the cork. Ratio for the rubber. In similar way, Young's modulus for the steel, concrete, எல்லாத்துக்கும் Young's modulus வேணும், Poisson ratio வேணும். In similar way, alpha, coefficient of the thermal expansion, alpha, aluminum, brass, copper, steel, எனக்கு mu and E and alpha-வை மகப் பண்ணி வச்சுக்கணும், முக்கியம். வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயினுக்கு ஃபார்முலா எழுதுங்க. வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் ஃபார்முலா thick iron, mild steel, cast iron, carbon steel. Difference என்ன? Rough iron also. Density of steel. அது என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா 1 மீட்டர் லென்த்தில் எவ்வளோ வெயிட் இருக்கும்னு தெரியும். 1 மீட்டர் லென்த் ஆஃப் தி ஸ்டீல் ராட், யூ ஜஸ்ட் ஆஸ்க் என்ன mm பார் சார் அப்படின்னு கேட்டிருக்கணும் இந்நேரம். அப்படி கேட்டிங்கன்னா நீங்கள் லைனில் இருக்கீங்கன்னு அர்த்தம். 1 மீட்டர் லென்த்தை வச்சு எப்படிங்க வெயிட் கண்டுபிடிக்க முடியும்? எவ்வளோ சைஸும் தெரியணும் இல்லையா? அப்போ தானே வால்யூம் கண்டுபிடிக்க முடியும். டென்சிட்டி ஈக்குவல் டு வெயிட் பை வால்யூமில், டென்சிட்டி இன்ட்டு வால்யூம் விச் இஸ் ஈக்குவல் டு வெயிட்டில். 1 மீட்டர் லென்த் இருக்கக்கூடிய 18 mm ராட், அதுக்கான வெயிட் என்ன? 1 மீட்டர் லென்த் இருக்கக்கூடிய 18 mm ராடுக்கான லென்த் என்ன, சாரி வெயிட் என்ன? இது எஸ்எஸ்சி கொஸ்டின். கொஞ்சம் இப்போ இ சார் கிளாஸ் முடிச்சாச்சா? இன்னும் ஒரு கிளாஸ் இருக்கா இல்லை கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சா? இஇ எஸ்ஓஎம் கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு இல்லையா தீபா மேம்? இதுக்கப்புறம்லாம் எஸ்ஓஎம் போட முடியாது. எஸ்ஓஎம்க்கு
ஒரு ஃபவுண்டேஷன் பேட்சுக்கு என்னெல்லாம் நடத்துகிறோமோ அத்தனையும் நடத்தியாச்சு இந்த ஜேடிஓ பேட்சுக்கு. எஸ்ஓஎம் நிறைய கிளாஸ் போட்டாச்சு, நிறைய விஷயங்கள், நிறைய கேசஸ் வந்து உங்களுக்கு நடத்தி கொடுத்தாச்சு. இ முடிச்சாச்சா? இ முடிச்சிட்டிங்கன்னா இ படிக்க வச்சு அதுக்கும் நம்ம ரைட்டிங் சேலஞ்ச் வைக்கணும். இந்த மந்தில் ஆல்மோஸ்ட் 10 சிவில் சப்ஜெக்ட்டுக்கும் ரைட்டிங் சேலஞ்ச் வச்சாகணும். தட்ஸ் வை ஐ எம் ஆஸ்கிங். இ முடிச்சாச்சா? பிரீத்தி பிக்கப் பண்ணிட்டீங்களா? எஸ்ஓஎம் மேரத்தான் மட்டும் இல்லாமல் மேமோட கிளாஸ் ஃபுல்லாக பார்த்துட்டீங்களா? பிக்கப் பண்ணிட்டீங்களா? எஸ் சார். ஓகே, குட், ஃபைன். ஹார்ட் ஸ்டீல் பால் அதை யூஸ் பண்ணி ப்ரினல் ஹார்ட்னஸ் டெஸ்ட்டை பண்ணுவாங்க. ப்ரினல் ஹார்ட்னஸ் டெஸ்ட் எதுக்காக யூஸ் ஆகுது? If mu value 0.2, then what is E by G? If mu value 0.25, what is E by K? Support. Number of reaction and number of freedom அல்லது டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லலாம். பின் சப்போர்ட் அல்லது ஹிஞ்ச் சப்போர்ட்னுவோம். ரோலர் சப்போர்ட், அந்த டேபிள் அப்படியே எழுதுங்க. ஃபிக்ஸ்டு சப்போர்ட்,
internal hinge, vertical guided roller, horizontal roller. I want the degree of freedom as well as the reactions. இது எல்லாருமே போய் படிக்கலாம். எங்க போய் படிக்கலாம்னா உங்களுடைய ஆப்ல ஊக்கமுடைமை 3.0ல ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. ஒரு 8 வீடியோ இருக்கும். 2 நாள்ல அந்த வீடியோ முடிக்கலாம். எல்லாருமே முடிக்கலாம். ஃபவுண்டேஷன் பேட்ச்ல இருந்து எல்லாரும் அதை முடிக்கலாம். நிறுத்தி நிதானமா எடுத்திருப்போம். அதை நீங்க போய் பாக்குறீங்க. உங்களுக்கு ஃப்ரீ டைமே இல்ல. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. அதை போய் பாக்குறீங்க அப்படின்னா அதுக்கு ரைட்டிங் சேலஞ்ச் மூலியமா நீங்க வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுவும் நான் ஒரு நாள் டாஸ்க் கொடுக்குறேன். இப்ப இல்ல, அந்த டாஸ்க் முடிச்சிருந்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 23. டைப்ஸ் ஆஃப் லோடிங். மினிமம் 5 with a diagram. டைப்ஸ் ஆஃப் பீம். அந்த டைப்ஸ் ஆஃப் பீமை நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னா 2 மேஜர் கிளாசிபிகேஷனா பிரிக்கணும். ஒன்னு ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினைட். இன்னொன்னு ஸ்டாட்டிக்கலி இன்டிட்டர்மினேட். இதுல ஒரு 3 பீம் வரையணும். இதுல ஒரு 3 பீம் வரையணும். 3 பீம் தான் இருக்கு. ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட்ல என்ன, இன்டிட்டர்மினேட்ல என்ன, பேர் எழுதுங்க. அப்படித்தானே படிச்சீங்க? சிம்பிளி சப்போர்ட்டர்லாம் எதுல வரும்? கண்டினியூஸ் பீம்லாம் எதுல வரும்? ப்ராப்டு பீம்லாம் எதுல வரும்? ப்ராப்டு கேண்டிலிவர், ப்ராப்டு கண்டினியூஸ்லாம் எதுல வரும்? ஃபிக்ஸட் பீம்லாம் எதுல வரும்? அவ்வளவுதான் கேட்க முடியும்.
A simply supported beam subjected to point load P at L/3 from the right hand side. இங்க left hand side ல இருந்து 2L/3. What is the reactions at A and B? A and B is a support. RA என்ன RB என்ன? RA என்ன RB என்ன? A simply supported beam subjected to UDL entirely. What is the reactions RA RB? A simply supported beam subjected to UVL அல்லது triangular load. What is the reactions RA RB என்ன? In question number 27, a simply supported beam subjected to moment at the mid L/2 the distance middle. What is the reactions RA என்ன RB என்ன? அதே question number 27 ல simply supported beam subjected to moment at the both end. What is the reactions RA என்ன RB என்ன? Question number 28. A simply supported beam subjected to point load 10 Newton from where na? From the right hand side to 2 meter, left hand side ல 4 meter. Apart from this point load, இதுக்கு நடுவுல ஒரு மொமெண்டமும் ஆக்ட் ஆகுது. மொமெண்டம்கான வேல்யூ 20 நியூட்டன் மீட்டர். தட் மொமெண்டம் எங்க ஆக்ட் ஆகுதுன்னா இந்த சைட்ல இருந்து 2 மீட்டர், இங்க இருந்து 2 மீட்டர். சார் இங்க பாத்தீங்கன்னா 2 மீட்டர் 2 மீட்டர் 2 மீட்டர் அப்படின்னு ஈக்குவல் 2 மீட்டரா பிரிச்சிருக்கேன். வாட் இஸ் த ரியாக்ஷன்ஸ் RA என்ன RB என்ன? இது எல்லாத்துக்கும் ஆன்சர் தெரியணும்னா நான் நாளைக்கு கொடுக்குறேன், உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் கொடுக்குறேன். அந்த பிடிஎஃப்ல எல்லாத்துக்கும் ஆன்சர் இருக்கு, அதை கையோட கையா பார்த்தணும். ஓகேவா? இந்த ரைட்டிங் சேலஞ்சை மறுபடியும் நான் ரிப்பீட் பண்ணுவேன், இதுக்கான ஆன்சர் நீங்க படிக்கிற வரையும். இல்லைன்னா அந்த பிடிஎஃப் இன்னைக்கு கொடுக்குறேன், அந்த பிடிஎஃப் இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணிடுறீங்களா? நான் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்ல ரியாக்ஷன்ஸ் மட்டும் தான் கேட்டுட்டு இருக்க ஒழிய நான் எஸ்எஃப்டி பிஎம்டி பத்தி கேட்கவே இல்லை. இன்னும் நம்ம அதுக்குள்ள போகல.
ஜஸ்ட் நான் ரியாக்ஷன்ஸ் மட்டும் தான் கேட்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு டார்கெட் 50 கொஸ்டின் தான். இன்னைக்கு நைட்டு ரைட்டிங் சேலஞ்ச் வச்சுக்கலாமா? டோன்ட் வரி. 9 to 11 ரைட்டிங் சேலஞ்ச் இருக்கு. எஸ்ஓஎம் அண்ட் பாலிட்டி காம்பினேஷன். ஒரு கொஸ்டின் எஸ்ஓஎம்னா ஒரு கொஸ்டின் பாலிட்டி. ரெடியா இருந்துக்கோங்க. ஒரு கொஸ்டின் எஸ்ஓஎம்னா ஒரு கொஸ்டின் பாலிட்டி காம்பினேஷன். ரெடியா இருந்துக்கோங்க. நைன் டு 11 நைட் டைம் ரிவிஷன்ல ரைட்டிங் சேலஞ்ச். ஒரு கொஸ்டின் எஸ்ஓஎம்னா ஒரு கொஸ்டின் பாலிட்டி. ரெடியா இருந்துக்கோங்க. ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 29. இன்னைக்கு நான் 50 கொஸ்டின் கொடுத்துட்டு நான் போயிடுறேன். அதுக்கப்புறம் 2 to 6 ஆர்சிசி கிளாஸ் பார்ப்போம். A cantilever beam subjected to point load at the three place. 10 Newton, 2 Newton, again 10 Newton. Base is 2 meter, 2 meter, 2 meter uniformly. What is the SFT and BMD? SFT, BMD வரைங்க. In question number 30, a same cantilever beam subjected to point load at the midland. 2 meter, 2 meter gap. What is the SFT and BMD? In question number 31, இது எல்லாத்துக்குமே ஆன்சர் பிடிஎஃப் நான் இப்போ அனுப்புறேன். தயவு பண்ணி அந்த பிடிஎஃப் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிடுங்க இன்னைக்குள்ளேயே. அப்பதான் நைட்டு நடக்கிற ரைட்டிங் சேலஞ்சில் நீங்க கொஞ்சமாவது பண்ண முடியும். A cantilever beam subjected to UDL at the half of the portion, 10 Newton per meter. இங்க 2 meter, here 2 meter. What is the SFT and BMD?
In question number 32, if a same cantilever beam subjected to UDL, அது எங்க ஆக்ட் ஆகுது அப்படின்னா இந்த எண்ட்ல ஆக்ட் ஆகுது. எவ்வளவு ஆக்ட் ஆகுது? 10 நியூட்டன் பர் மீட்டர். கரெக்டா வந்து மிட் ஸ்பேன் தான், 2 மீட்டர் 2 மீட்டர் கேப் இருக்கு. வாட் இஸ் த எஸ்எஃப்டி அண்ட் பிஎம்டி? இதெல்லாம் போட்டு முடிக்கவே நேரம் ஆகும் சார். கண்டிப்பா ஆகும் தான். ஆனா நீங்க கனெக்டிவிட்டியோட இருக்கீங்கன்னா ரொம்ப சீக்கிரமா முடிச்சிடலாம். டோன்ட் வரி. Question number 33. A cantilever beam subjected to UDL and it is along with point load also. UDL
பாயிண்ட் லோட். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ எண்ட்ல இருந்து பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆகிற டிஸ்டன்ஸ் 2 மீட்டர். இங்க பாயிண்ட் லோடுக்கு அப்புறமும் யூடிஎல் ஆக்ட் ஆகிற டிஸ்டன்ஸ் 1 மீட்டர். இங்க ஃப்ரீ எண்ட் வந்து பாத்தீங்கன்னா 2 மீட்டர் இருக்கு. ஸோ வாட் இஸ் எஸ்எஃப்டி பிஎம்டி? கேண்டிலிவர் பீம் சப்ஜெக்டட் டு பியூர் லோடுக்கான வேல்யூவா? லோடுக்கான வேல்யூ இது 20 நியூட்டன் மீட்டர் வச்சுக்கோங்க, இது 20 நியூட்டன் வச்சுக்கோங்க. கேண்டிலிவர் பீம் சப்ஜெக்டட் டு மொமெண்ட், சிம்பிளி அ மொமெண்ட், அவ்வளவுதான். எண்ட்ல ஒரு மொமெண்ட் ஆக்ட் ஆகுது. வாட் இஸ் த எஸ்எஃப்டி பிஎம்டி? எல்லாம் நத்துனாங்க இல்லையா? கேண்டிலிவர் பீம் சப்ஜெக்டட் டு மொமெண்ட் at the mid span, what is the SFD BMD? கொஸ்டின் நம்பர் 35 வரையும் நான் சொல்லிட்டேன். 1 hour நீங்க எழுதிட்டீங்க, இல்ல எழுதிட்டு இருக்கீங்க. இதுக்கப்புறம் யாருக்காவது இல்லற கடமைகள் அழைக்கிறதா சொல்லுங்க. கண்டினியூ பண்ணலாமா இன்னும் ஒரு 1/2 மணி நேரம், இல்ல போதுமா? கண்டினியூ பண்ணலாம் சார். சரி, இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் நான் எழுத வைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு பிடிஎஃப் கொடுக்குறேன். தட் பிடிஎஃப்ல எல்லா கேசஸுமே வந்து என்னென்ன இருக்கு, ஓகேவா? இப்போ நான் அந்த பிடிஎஃப் கொடுக்கறதுக்கு ரீசன், நீங்க ஒரு 6 மணி நேரமாவது அந்த பிடிஎஃப் கோத்ரூ பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ நான் சொல்லியே கொடுப்பேன். இப்போ அந்த பிடிஎஃப்ல இருந்து தான் மேக்ஸிமம் கொஸ்டின் நான் இப்போ வந்து நைட்டு வந்து நான் கேட்க போறேன் அப்படின்னு. இப்போ நைட்டு ஒரு 3 மணி நேரம், அதாவது 9 to 11 ஆர் 9 to 12 o'clock வரையும் நம்ம வந்து எழுதலாம். ஓகே, அந்த பிடிஎஃப் இன்னைக்கே படிச்சிருக்கேன். அலாங் வித் பாலிட்டி, பாலிட்டியோட சேர்த்து படிங்க. என்ன எல்லாத்தையும் முடிச்சிட்டீங்க போல டயக்ராமு?
எல்லாம் கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்கும்னு நினைச்சேன். முடிச்சாச்சா? ஓல்டு ஸ்டூடெண்ட் முடிச்சிருந்தா வாய்ப்பு அதிகம். ஏன்னா அவங்களுக்கு நான் இதெல்லாம் மல்டிபிள் டைம்ஸ் நான் ரைட்டிங் சேலஞ்ச்லையும் சொல்லியும் கொடுத்துருக்கேன். சரி பார்ப்போம். A cantilever beam subjected to point load as well as moment. That point load value 10 Newton. That moment value 20 Newton per meter. இது இடையில இருக்கிற கேப் வந்து எக்ஸாக்ட்லி 2 மீட்டர் 2 மீட்டர் செப்பரேஷன்ஸ். வாட் இஸ் த எஸ்எஃப்டி அண்ட் பிஎம்டி? எஸ்எஃப்டி பிஎம்டி என்ன? இன் சேம் காம்பினேஷன்ஸ் கொஸ்டின் நம்பர் எழுதிக்கிறேன். 36 37 37வது கொஸ்டின். கேண்டிலிவர் பீம் சப்ஜெக்டட் டு பாயிண்ட் லோட் அட் த எண்ட் அண்ட் மொமெண்ட் அட் த மிட் ஜோன். ஸ்வாப் பண்ணிக்கோங்க. 10 நியூட்டன் 20 நியூட்டன் மீட்டர். exactly 2 meter 2 meter separation. What is the SFT and BMD? And then question number 38. A cantilever beam subjected to uniformly varying load, triangular load. What is the SFT and BMD? Load intensity லாம் கொடுக்கல. You just take it as load intensity W னு வச்சுக்கிட்டு SFT BMD டயக்ராம் வந்து வரைங்க. குயிக். என்ன 2 பேர் தான் கேமரா ஆன் பண்ணிட்டு எழுதுறீங்க? மற்றவங்களாம் என்னாச்சு? மற்றவங்களாம் ஏன் கேமரா ஆஃப் பண்ணிட்டீங்க? கேமரா ஆன் பண்ணணும்ல? ஆன் பண்ணுங்க, எழுதுங்க. எழுதுறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஃபார்முலாஸை நீங்க செல்ஃபா எழுதுறதுக்கும் நான் இந்த மாதிரி சம் மூலியமா உங்களை எழுத வைக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நீங்க உங்களுக்கு தெரிஞ்சதை மட்டும்தான் எழுதுவீங்க, அதான் உண்மை.
உங்களுக்கு எது தெரியாதுன்றதை நீங்க ஐடென்டிஃபை பண்ண மாட்டீங்க. எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்டக் ஆகும். எனக்கு இங்கிருந்து பார்க்கும்போது தெரியுது நிறைய பேர் டயக்ராம் தப்பு பண்றீங்க. எக்கச்சக்கமா தப்பு பண்றீங்க. எஸ்ஓஎம் பொறுத்தவரையும் ஓல்டு வீடியோஸ் என்னோட வீடியோஸ் இருக்கும், போய் பாருங்க. இந்த இயர்க்கான வீடியோ மேமோட வீடியோ இருக்கும், போய் பாருங்க. நியூலி ஜாயின் பீப்புளுக்கு நான் சொல்றேன். சாம், பிரீத்தி ராமச்சந்திரன், யாராவது ஒரு ஆளோட வீடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. யாராவது ஒரு ஆளோட வீடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. Question number 39. A simply supported beam subjected to moment at the midspan L/2 L/2. What is the SFD and BMD? A simply supported beam subjected to UDL. எதுக்குமே நான் வேல்யூ சொல்லல. W per meter. What is the SFD BMD? A simply supported beam subjected to point load at the midspan. எதுக்குமே நியூமரிக்கல் வேல்யூ நான் சொல்லல. What is the SFD BMD? BMD SFD டயக்ராம் மட்டும் வரைங்க. இதான் கொஸ்டின் நம்பர் 39. இந்த கொஸ்டின் நம்பர் 40. இப்போ நான் வேல்யூ சொல்ல போறேன். A simply supported beam subjected to point load, but two point load. One is 20 Newton, another is 10 Newton. 2 meter, 2 meter, 2 meter gap. What is the SFT and BMD? And question number 41. A same simply supported beam subjected to UDL at the up to midspan 20 Newton per meter. அந்த மிட்ஸ்பேனுக்கான வேல்யூ என்ன? 2 மீட்டர். Here 2 meter, here 2 meter. What is the SFT and BMD? SFD and BMD என்ன? Bending moment எந்த இடத்துல பீக்ல இருக்கும்? Which place? Where the shear force is 0, then the bending moment is maximum. எந்த இடத்துல shear force 0 வருதுன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். அதுவே இங்க பெரிய டாஸ்க். இதெல்லாம் பண்றதுக்கே 1/4 மணி நேரம் ஆகும். டைம் ஸ்டார்ட் நவ. குயிக்லி பண்ணுங்கம்மா. குயிக்கா பண்ணுங்க. எழுதியாச்சா? எஸ். பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்சஸ் அதுக்கான மீனிங் என்ன? பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்சர் மீனிங் என்ன? பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்சர் மீனிங் என்ன? எக்ஸ்பிளைன். Again, a simply supported beam subjected to moment, but moment வந்து என்னன்னா L/3 distance from the right hand side, 2L/3 distance from the left hand side. என் சைடுல இருந்து நான் சொல்றேன். What is the SFT and BMD? A simply supported beam subjected to 2 point load 10 Newton 10 Newton and then one moment mid 10 Newton meter. Space வந்து பாத்தீங்கன்னா 2 meter 2 meter 2 meter 2 meter. What is the SFT and BMD?
அண்ட் ஃபைனலி a simply supported beam subjected to uniformly distributed moment. இப்படி ஒரு டேர்மை கேள்விப்பட்டிருப்பீங்க நான் நம்புறேன். யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் மொமெண்ட், இதுக்கு என்ன எஸ்எஃப்டி பிஎம்டி, அவ்வளோதான். இப்போ இது வரையும் ரைட்டிங் சேலஞ்ச் போதும். ஆன்சர் கண்டுபிடிங்க, சொல்லுங்க. 8 மணிக்கு நம்ம முடிச்சிடலாம். தேங்க்யூ. ஒரு பிடிஎஃபை நான் குரூப்பில் சென்ட் பண்ணுறேன். அந்த பிடிஎஃப்ல இருக்கிற எல்லா கேஸுமே பார்த்து முடிச்சிருங்க. மொத்தம் பிடிஎஃப்கான பேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா 400 பேஜஸ். 400 பேஜஸ். அதில் ஒரு 200ஆவது பார்த்து முடிக்கணும் அப்படின்ற ஒரு ஏமோடு எனக்கு பார்த்து முடியுங்க. டைம் இருக்குது, இப்போவும் இருக்குது. இப்போ டைம் 8 மணி ஆகுது. 8 to 2 மணி வரையும், அதாவது கிட்டத்தட்ட 6 மணி வரையும் 6 மணி நேரம் டைம் இருக்குது. ஸோ பார்த்து முடிங்க. அகெயின் ஈவினிங் டைமும் டைம் இருக்குது. ஸோ அந்த பிடிஎஃபை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற மோட்டோட இருங்க. அட்லீஸ்ட் அதில் வந்து என்னென்னா ஒரு 50% பார்த்து முடிங்க. இதை தான் இன்றைக்கான டாஸ்க்கு. இன்றைக்கான டாஸ்க்கை குரூப்பில் சென்ட் பண்ணிவிடுங்க. ஓகேவா? தேங்க்யூ. நான் அந்த பிடிஎஃபை நான் குரூப்பில் அனுப்பிச்சி விட்றேன். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஆல்.